அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு தவ காலத்தினுடைய 23வது நாள். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு தருகிற செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண் பார்வையற்றவர்களை குணமாக்கி அவர் இருளிலிருந்து ஒளிக்கு நம்மை அழைத்து செல்ல போகிறார். அன்புக்குரியவர்களே, கண் பார்வை தெரியாதவங்க அவங்களுடைய உடல் அளவில் ஊனம் மட்டுமல்ல, யார் யாரெல்லாம் உள்ளத்து அளவிலே இன்னும் குருடர்களாக இருக்கின்றார்களோ அவர்களும் பார்வையற்றவர்களாகத்தான் ஆண்டவர் முன்னால் தெரிகின்றார்கள். இன்னைக்கு இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா எத்தனையோ பேர் கண் பார்வை தெரியாம இங்கே ஏன் தான் இந்த உலகத்துல பிறந்தேனோ அப்படின்னு அவர்கள் தங்களையே சபித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு கடவுள் நமக்கு நல்ல கண் பார்வையை கொடுத்திருக்கின்றார். அப்படின்னா நாம் பார்க்கின்ற பார்வை எதை நோக்கியதாக இருக்க வேண்டும்? கடவுளை நோக்கியதாக இருக்க வேண்டும், இறை சிந்தனையை நோக்கியதாக இருக்க வேண்டும். கடவுள் படைத்த படைப்பை நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய கண்ணால் பார்த்து நம்முடைய வாழ்வை சிறப்பாக அமைத்துக் கொள்வதற்காகத்தான் நாம இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும். ஆண்டவரே, யார் யாரெல்லாம் கண் பார்வை தெரியாம இருக்கிறாங்களோ அவர்களை உம்முடைய ஒரு துளி இரத்தத்தால் ஆசீர்வதிங்கன்னு நாம இன்னைக்கு ஜெபிக்கணும். அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு நம்முடைய உடல் ஊனத்தை நம்மிடமிருந்து எடுத்துவிட்டு உள்ளத்து ஊனத்தையும் இறைவன் ஆசீர்வதிப்பதற்காக நாம ஜெபிப்போம். அவருடைய ஒரு துளி இரத்தத்தின் வழியாக நம்முடைய மனசாட்சிகளுக்கு நாம பயந்து வாழுகின்ற பொழுது கடவுள் நம்மை நேசிக்கின்றார், நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்ய இருக்கின்றார். எனவே இன்னைக்கு நாம கடவுள்கிட்ட முழுமையாக ஜெபிக்கணும். ஆண்டவரே, நான் பல நேரங்களில் இந்த உலகத்துல ஏன் தான் பிறந்தேனோ அப்படின்னு என்னையே நான் சபித்து கொண்டு நான் ஒரு பொழுதுமே வாழாமல் என்னுடைய மன ஊனத்தை என்னிடமிருந்து நீர் எடுத்துவிட்டு உமக்காக இனிமேல் நான் வாழணும். அதற்கு இந்த நாள் எனக்கு ஒரு மனமாற்றத்தின் காலமாக நாளாக எனக்கு அமைத்து தாங்க அப்படின்னு நாம் ஜெபிப்போம். இன்னைக்கு நம்ம கடவுள்கிட்ட முழுமையாக ஜெபிக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வுக்கு எதிராக இருக்கின்ற தடைகள் எல்லாம் உடைந்துவிடும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எது தடையா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய சுயநலம், நம்முடைய பெருமை, நான் தான் என்கின்ற அகந்தை தான் இன்னைக்கும் நம்மளுடைய வாழ்வுக்கு தடையாக நமக்கு ஊனமாக இருக்கின்றது. எனவே அன்புக்குரியவர்களே, இந்த தடைகளிலிருந்து ஆண்டவர் நம்மை விடுவித்து நம்மை அவர் ஒரு புனித பாதையிலே நடத்துவதற்காக நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, இன்னைக்கு எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க. யார் யாரெல்லாம் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா விதமான தடைகளிலும் இருந்தும் அவர்களை நீங்க ஆசீர்வதிங்க. இந்த தவக்காலம் ஒரு ஆசீர்வாதத்தின் காலமாக அமைய நான் இவர்களுக்காக ஜெபிக்கின்றேன். இவருடைய வாழ்க்கையிலே அற்புதம் செய்யும், ஆசீர்வாதத்தை தாரும். ஒவ்வொரு குடும்பத்திலும் அமைதியும் ஆசீர்வாதமும் நிறைவாக இவர்களுக்கு கிடைக்க உம்முடைய வல்லமையை தந்து இவர்களை ஆசீர்வதியும் என நான் இந்த நேரத்தில் ஜெபிக்கிறேன். உங்களுடைய வாழ்விலே மாற்றத்தை இறைவன் கொண்டு வர அதன் வழியாக இறை ஆற்றல், இறை ஆசீர் உங்களுடைய குடும்பத்திலே பெறுவதற்காக நான் ஜெபிக்கிறேன். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த தவக்கால செய்தி உங்களுக்கு பிடித்திருந்தது என்றால் இந்த ஒரு குருட்டுத்தனமான வாழ்க்கையிலிருந்து ஒளிமயமான வாழ்வுக்கு நீங்கள் கடந்து செல்ல வேண்டும் என்றால் நீங்களும் அந்த போதிக்கின்ற பணியிலே, பறைசாற்றுகின்ற பணியிலே, நற்செய்தி பணியிலே பங்கெடுக்க வேண்டும். எனவே இந்த தமிழ் பைபிள் டிவி யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து அதை உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொடுத்து எங்களுக்கு உங்களுடைய ஆதரவை தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். God bless you.